சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன கூப்பிட்ட? உண்மையை சொல்லுங்க சின்னையா. என்ன உண்மை? கீழே சக்தி சார் கிட்டயும் துர்கா மேடம் கிட்டயும் என்ன பேசிட்டு இருந்தீங்க நீங்க? அதுதான் கீழேயே சொன்னனே ஈசு. நம்ம அபி கதிர் கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அபி கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. ஆனா என்ன பேசிட்டு இருந்தீங்க? கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தா ஈசு. சரி, கதிர் எங்க போனா? அது வந்து சித்தப்பு அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்க போயிருக்கான்னு சொன்னார்ல, அதுதான் எனக்கும் தெரியும். அவன் போனதையே நான் பார்க்கல ஈசு. என் மேல சந்தேகப்படாத. என் தம்பி இருக்கானே கதிரு, அவனை நீ சந்தேகமே பட வேணாம். அவன் தம்பி தங்க கம்பி. தங்க கம்பி. இங்க பாருங்க சின்னையா, நீங்க இப்படிலாம் பேசி என்ன கடுப்பேத்தாதீங்க. உங்க தம்பிய பத்தி உங்களுக்கு இன்னும் எதுவும் தெரியாது. இங்க பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சப்போர்ட் பண்றதோட மட்டும் இல்லாம அபி மனசையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்பவும் ஒன்னும் இல்ல, இப்பவும் நான் அண்டர்லைன் போட்டு தெளிவா சொல்றேன். அபி விஷயத்துல ஏதாவது தப்பு தெரிஞ்சது உங்களை நான் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. ஐயோ, இந்த கதிர் பையன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அவனால நாசைக்கு சேதாரம் ஆயிருவோம் போல இருக்கே. வசுந்தரா, கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கு. ஈஸ்வரி அவ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாளேம்மா. என்ன பண்றது பத்மா, அவ வேலை அந்த மாதிரி. இப்ப ஏதோ புதுசா முக்கியமான ஒரு கேஸ டீல் பண்றா போல இருக்கு. அதான் என்ன பாத்துக்க சொன்னா. அவ வேலையை பொறுத்த வரைக்கும் நேரங்காலெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அவளோட வேலை ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் நானும் சரின்னு தலையாட்டிட்டேன். இப்ப என்ன, அவ வேலையும் சேர்த்து நாமளே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்ய வேண்டியதான். சரி வசுந்தரா, கரெக்ட். மண்டபம் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு பத்திரிக்கை வந்துரும். பத்திரிக்கை வந்துட்டா சக்தி தம்பி ஒரு பக்கம், கதிர் ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம்னு பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தோன்னா முடிஞ்சிரும் இல்ல? நகங்க ஜவுளி எல்லாம் நாளைக்கே நாமெல்லாம் போய் எடுத்துட்டு வந்துடலாமே. அதுவும் நாளைக்கு தானா? அப்போ ஓகே. கதிர், என்ன கதிர் அங்கேயே நிக்கிற? உள்ள வா. பெரியமா, அது மார்க்கெட்டுக்கு போறேன் பெரியமா. பணம் தேவைப்படுது. பணம் ஹபி கிட்ட கேட்டு எடுத்துட்டு போ. சரி பெரியமா. அபி, பணம் 1 லட்ச ரூபா வேணும். தேங்க்ஸ். சரி பெரியம்மா, நான் வரேன். டேய், என்ன அபி கிட்ட சொல்லிட்டு போ. அபி, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். போலீஸ் வந்து கேட்டப்பவும் கதிரதா கல்யாணம் பண்ணிப்பேன்னு அபி சொன்னா. ஆனா கதிர நேருக்கு நேரா பார்க்க மாட்டேங்கிறாளே. ஏதோ இடிக்குதே. அபி மனசுல கதிர் இருக்கிற மாதிரி தெரியலையே. இத வச்சு நாம ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதா. அந்த அழகுவ ஒரு குழப்பிட வேண்டியதா. சரி வசுந்தரா, நீ இரு, நான் என் ரூம் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். வரேன்.
மார்னிங் மேடம். வணக்கம் மதர். வணக்கம் மேடம். மீனா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. சரி உள்ள வாங்க. உட்காருங்க. மதர், டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாம் மேடம், ரொம்ப நன்றி. மதர், பெண் குழந்தைங்களை கடத்தின கேஸ்ல இந்த குழந்தை தான் ஐ விட்னஸ். அதனால இந்த குழந்தை ஆசிரமத்துல இருக்கிறத விட எங்க பாதுகாப்புல இருக்கிறதா நல்லது. இது விஷயமா பேசதான் நான் உங்களை வர சொன்னேன். உங்க பாதுகாப்புலன்னா இந்த பொண்ண எங்க தங்க வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க? என் வீட்ல தான் மதர். ஓ இதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருக்கா? இல்ல மேடம், என் மனசுக்கு இப்பதான் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. உங்க வீட்டை விட அதிக பாதுகாப்பு இந்த குழந்தைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. மேடம், இவளுக்கு அப்பா அம்மா இல்ல, ஆனா கர்த்தரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இவளுக்கு இருக்கு. ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. இவளை நல்லபடியா படிக்க வச்சா இவ எதிர்காலத்துல உங்கள மாதிரியே பெண் குலத்துக்கு பெருமை சேர்க்கிற உயர்ந்த பதவி அடைவா. அதனால இவ உங்களோட பாதுகாப்புல இருக்கிறது தான் சரி. அதுதான் இவளுக்கும் ரொம்ப நல்லதும் கூட. அதனால நான் சம்மதிக்கிறேன் மேடம். சரிங்க மதர். மேடம், குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போய் விக்கிற கும்பல கூண்டோட புடிங்க மேடம். டோட்டல் நெட்வொர்க்கையும் கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம். கடுமையான தண்டனை கிடைக்கும். சரிங்க மேடம். இதுக்கு நடுவுல எங்க ஆர்ஃபனேஜ்க்கு எந்த ஆபத்தும் பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. அத பத்தி நீங்க கவலையே படாதீங்க. உங்க ஆர்ஃபனேஜுக்கு 24 ஹவர்ஸும் பாதுகாப்பு கொடுக்க நான் ஏற்பாடு பண்றேன். சார், நீங்க அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் கிளம்புறேன். பேபி, இனிமே நீ மேடமோட தான் இருக்கணும், சரியா? சரிங்க மதர். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நான் அக்கா கூட சமத்தா இருப்பேன். God bless you, my dear child. இந்த குழந்தை முகத்துல இந்த சிரிப்பு எப்பவுமே அப்படியே இருக்கணும் மேடம். அது போதும். நான் வரேன் மேடம். தேங்க்யூ. சாப்பிட்டியாடா? இல்லக்கா. சார், ஆ? கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. சரிங்க மேடம். வா பாப்பா. மேடம். என்ன ஏட்டையா? மேடம், இந்த எல்லா ஃபைல்லையும் உங்க கையெழுத்து வேணும் மேடம். ம். மேடம்,